ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய ஃபஸ்ட்டு க்ரீம் கேக்குங்க. ஸோ எந்த விதமான டூல்ஸுமே இல்லை என்கிட்ட கேக் டெக்கரேஷனுக்காக. ஸோ எப்படியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். ஸோ கேக் ஸ்பாஞ்சு நல்லா பண்ணுவேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ க்ரீம் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட செரேட்டட் நைஃப் இல்லை, பேலட் நைஃப் இல்லை, முக்கியமாக டர்ன் டேபிளே இல்லை. எதுவுமே இல்லாமல் நான் எப்படி ட்ரை பண்ணேன்னு பாருங்கள். ஸோ கேக் வந்து எக் ஸ்பாஞ்ச் தான் இது. 3 லேயர்ஸாக கட் பண்ணிட்டேங்க. நைஃப் வச்சு தான் கட் பண்ணேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டர்ன் டேபிள் எப்படி ரெடி பண்ணேன்னா, எங்கிட்ட இந்த பிரியாணி பவுலோட பிளேட் இருக்குங்களா, அது கீழே வந்து நான் அந்த பேக் பண்ண பவுலே தான் வச்சுருக்கேன். அதை வந்து கமுத்தி வச்சு அது மேலே இந்த பிளேட்டை வச்சுக்கிட்டேன். இந்த ட்ரோபோலைட் விப்பிங் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அது நல்லாவே வந்து விற்பாச்சு. ஃபஸ்ட் டைம் என்னோடது. ஸோ எதுவுமே தெரியாது, நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஸோ அது யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணது தான். ஸோ நல்லாவே வந்து விற்பாச்சு. ஸோ க்ரீம் எடுத்து நான் பாட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன எது ஒன்றும் தெரியாது, நான் பாட்டுக்கு அப்பிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் க்ரீம் படுற மாதிரி. ஸோ அந்த நைஃப் தான் எல்லாமே, அந்த ரெட் கலர் நைஃப் வந்து எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணேன். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் சரி, எடுத்து போடுறதுக்கும் சரி, ஸ்பேட்டுலாலாம் யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது இது ஏதோ இருந்ததுங்க, அது பேர் என்னன்னு கூட தெரியல. அது வந்து ப்ரௌனி கட் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு கட்டர் மாதிரி யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தனிங் இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ கீழே எல்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு இது ஒரு நல்ல ஃபினிஷாகவே தோணுச்சுங்க. நாங்கள் வீட்டுக்கு தான் ட்ரை பண்ணேன் நான். இதுக்கப்புறம் என்னோடய பாப்பா பர்த்டேக்கு ஒரு 1.5 kgயில் வந்துட்டு 2 டயரில் நானே பண்ணிட்டேங்க. ஓரளவுக்கு டீசெண்டான டிசைனே பண்ணியிருந்தேன். அந்த பிக்சர் வேணால் அட்டாச் பண்ணுறேன் இதில். அப்புறம் கேக் மேலே டிசைன் பண்ணுறதுக்காக 2D நாசல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாசல் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வச்சு தான் வந்து சுற்றியும் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட ட்ரை கேக்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குங்க. ப்ரௌனீஸு, டீ கேக்ஸு, ஸோ கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனீஸ், நட்டெல்லா ப்ரௌனீஸ், நட்ஸ் ப்ரௌனீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு க்ரீம் கேக் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்கிட்ட ப்ரௌனீஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.